கண்டவராயன்பட்டியில் சேரும் சகதியுமாக மாறிய சாலையால் கிராம மக்கள் சிரமம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். இப்பகுதிகளில் சாலைகள் இல்லாததால் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக மாறுவதோடு குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வயதானவர்கள், குழந்தைகள் என பலரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மழை பெய்தால் சகதிக்குள் நடந்து சென்று வயல்வெளிகளில் பயிர்களை நடவு செய்வது போல் இப்பகுதி உள்ளதாகவும், அவசர தேவைகளுக்காக இப்பகுதிகளுக்கு ஆட்டோ, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வண்டி போன்ற எந்த வாகனங்களும் வருவதில்லை என்றும், பள்ளிக்கு செல்லும் பொழுது குழந்தைகள் மிகுந்த சிரமத்தோடு சகதிகளை மிதித்துச் செல்லக்கூடிய நிலைகளும் ஏற்படுவதாகவும் கூறிய பொதுமக்கள், சுமார் 1 கிலோமீட்டர் நடந்து சென்று அதன் பிறகு பேருந்துகளிலோ வாகனங்களிலோ மருத்துவமனைக்கு, பள்ளிகளுக்கு, ரேஷன் கடைகளுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் தண்ணீர் நீண்ட நாட்களாக தேங்கி கிடப்பதால் சாக்கடையாக மாறி தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்படுகிறது. மேலும் கர்ப்பிணி பெண்கள் அவசர காலங்களில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்ல முடியாமல் கீழே விழுந்து எழுந்து செல்வதும், பொதுமக்கள் தூக்கிக் கொண்டு செல்வதுமான நிலை ஏற்படுவதாகவும் வேதனையோடு தெரிவித்தனர். அதோடு இப்பகுதி தண்ணீர் வசதியே இல்லை என்றும், மின்கம்பங்கள் கூட தங்களது சொந்த செலவுகளில் நட்டு வைத்துள்ளதாகவும், தாங்கள் நடந்து செல்வதற்காக மண் கூட சொந்த செலவில் போட்டுள்ளதாகவும் கூறினர். இந்த சாலை தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை பல்வேறு மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்க அதிகாரிகளும் அரசும் முன்வரவில்லை. அடுத்த பருவமழையின்றிலிருந்து தொடங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் மேலும் பாதிப்புகள் அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னோட பேர் பாலமுருகன். அப்பா பேர் ஜெகஜோதி. கண்டராயன்பட்டி ஐயனார்புரத்தில் வசித்து வர்றோம். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே எல்லாரும் சொல்லுவா, மழை பெஞ்சா ஒரு சந்தோஷம் நினைப்பா. எங்களுக்கு மழை பெஞ்சா ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு. அதாவது கர்ப்பிணி பெண்களும் போக முடியலை, ஸ்கூல் பிள்ளைகளும் போக முடியலை. பெரிய பாதிப்பாக இருக்குது. நீங்களே பாருங்கள் பின்னாடி. இதுக்கு பெரிய நாங்கள் மாவட்ட ஆட்சியரை பார்த்துட்டோம், வட்டாட்சியரை பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்து பெட்டிஷன் கொடுத்து இதுவரையில் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையும் பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுக்கு இந்த அரசு உடனே நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது போக அடுத்து மழை வர்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. 25, 26 தேதியில் கனமழை வரும்னு சொல்லியிருக்காங்க. கனமழை வந்தால் எங்களோட நிலைமை வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். இதுக்கு அரசு உடனே நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் 15 வருஷம் ஆச்சு இந்த ஏரியாவில் சுத்தர எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காக மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. இதை கூட்டி போகிறதுக்கு எங்களால் முடியலை. நாங்கள் கண்ணீர் விட்டு கூட கையில் தூக்கிக்கிட்டு ஓடணும் ரோட்டுக்கு வரைக்கும். எங்களால் இதில் வரவும் முடியல, போகவும் முடியலை. ஓட்டு கேட்டு 10 தவணை வந்துட்டாங்க. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தா இந்த பண்ணுறோம், இந்த செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி எதுவுமே கேட்க மாட்டேறா. இந்த ஏரியா மக்களுக்கு நீ ஏதாச்சும் செய்யுங்க, இல்லைன்னா நாங்கள் ஓட்டு போடுறதுக்கே நாங்கள் எல்லாரும் மறுத்துருவோம். இதைட்டு எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். எங்களுக்கு ரோட்டை மட்டும் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம். மெயினா முந்தா நாள் கூட எங்க குழந்தையில 1 வாரமா காய்ச்சி தூக்கிக்கிட்டு போறோம். 10:30க்கு தூக்கிட்டு போனோம். இதுல இருந்து வண்டி குழம்பு போக முடியல, தூக்கிட்டு போய் ரோட்ல போய் ஏத்திட்டு போனோம் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. அப்படி இருக்கு இந்த ஏரியாவில். தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். எங்களுக்கு ஓட்டு போட்டதுக்காக ஏதாச்சும் ஒரு எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். என் பேர் கே சுமதி. எந்த ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதில்லை. எல்லாம் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் வராங்க. அவங்க தூக்கிக்கிட்டு வர சொல்றாங்க எங்களை. வரும்போதே இதுல வர முடியாதமா, நீங்க இங்க தூக்கிட்டு வாங்க, இதுல வந்தாலும் எங்களுக்கு நின்றும் தள்ளுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. ஒரு தண்ணி வண்டியோட குடிக்கிறது, தண்ணி வண்டியோட வரமாட்டேங்குது. அங்கே கூப்பிடுறாங்க, வாங்க நீங்க இங்கே 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய பேர் கலையரசி. நான் கண்டராம்பட்டியில் வசிக்கிறோம். எங்க ரோடு இதுதான். என் பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் வேன் இதில் தான் வருது. ஆனால் ஒரு தரமான ரோடே கிடையாது இங்கே. எல்லாமே மழை பெஞ்சிச்சுன்னா வதிக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. வயலில் நடந்து போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இதில் நடவு கூட செய்யலாம், அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இந்த இடம். என் பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் அனுப்புகிறோம். வீட்டை விட்டு வெளியே வர முடியல. சாக்ஸ் எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருது. வேன்காரனை திட்டுறாங்க, இதில் எப்படி நாங்கள் வர்றது, நீங்கள் அங்கே கொண்டு வந்து விடுங்கன்னு 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எங்களை வர சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த ரோடு எங்களுக்கு போட்டு தரணும். தண்ணி வசதி இங்கே கிடையவே கிடையாது. எங்களுக்கு தண்ணி வசதிகள் லைட்டே இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துச்சு. கரண்ட் நாங்கள் எல்லாரும் சொந்தமாக தான் ரெடி பண்ணணும். இப்போ கூட சொந்த காசுல தான் மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு இதில் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம். ஆனா இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்க எல்லா இடத்துலயும் புகார் பண்ணிட்டோம். ஆனா எங்க இருந்துமே சும்மா பாத்துட்டு போறாங்களே தவிர ஒரு சருக்கு தான் சொல்றாங்க. யாருமே பாதுகாப்பா எதுவுமே செஞ்சு கொடுக்கல எங்களுக்கு.